வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மசாலாவில் அரைச்சி சுவையான மணமான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த பிரியாணி இன்னைக்கு குக்கரில் தாங்க செய்து காட்டுறேன். இதுக்கு எல்லா விதமான தயிர் பச்சடி, கிரேவி, குருமா இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா அரைச்சி செய்திருக்கிறனாலேங்க ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியாணி செய்யறதுங்க 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குங்க. இது 1 கப் அளவுக்கு எடுக்கும்போது 250 கிராமுங்க. 2 கப் அரை கிலோ பக்கம். இதை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. பிரியாணி மசாலா தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 5-6 கிராம்பு, இந்த அளவுக்கு பட்டையை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 துண்டு பட்டையை, இது கூடவே சிறிதளவு கல்பாசி, ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 பச்சை மிளகாய், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. 100 ml ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இது முழுவதுமே ஆயிலில் மட்டும்தான் செய்கிறேங்க. விருப்பப்படுறவங்க 75 ml ஆயில், 25 ml நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. ஒரு பிரியாணி இலை 2 துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி இலை பொரிஞ்சிருச்சுங்க. 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. பெரிய சைஸில் 2 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மிளகாய்த்தூள் ஆட்டுங்க, பச்சை மிளகாய் ஆட்டு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க. இது கூட அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அரை கைப்பிடி புதினா தலை, 1/4 கைப்பிடி மல்லித்தலை இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கலாங்க. இப்போ அரிசியும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, 2 கப் அரிசி எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். குக்கரில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்குங்க. முன்னே தக்காளி வதங்குறதுக்கும் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேங்க. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு பார்க்கும்போது லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் பிரியாணிக்கு உப்பு சரியாக இருக்கும். இது கூடவே அரை எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கிட்டால் போதுங்க. குக்கரில் 2 விசில் வச்சு ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்க்கலாம். மெல்ல ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. சிக்கனெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அரிசியெல்லாம் உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அருமையான சுவையில் மசாலா அரைச்சி சுவையான சிக்கன் பிரியாணி செய்துட்டேங்க. இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி சேர்த்து செய்திருக்கேங்க. நீங்கள் சீரக சம்பா அரிசியிலையும் கூட செய்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா அரைச்சி செய்திருக்கிறனாலேங்க ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.